ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 15/4/2024 திங்கட்கிழமை, மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் 2ஆம் நாள், உத்தராயணம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை, சுபமுகூர்த்தம், சமநோக்கு நாள், உலக கலை தினம், தேசிய திருநங்கைகள் தினம். நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். மேஷ லக்னம், இருப்பு 4 நாழிகை 6 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 3 நிமிடத்திற்கு. கரணன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி இன்று மாலை 5 மணி 1 நிமிடம் வரை சப்தமி, அதன் பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:55 மணி வரை திருவாதிரை, அதன் பின்பு புனர்பூசம். நாமயோகம் இன்று அதிகாலை 3:15 மணி வரை அதிகண்டம், அதன் பின்பு சுகர்மம். கரணம் இன்று அதிகாலை 4:54 மணி வரை கரஜை, அதன் பின்பு மாலை 5 மணி 1 நிமிடம் வரை வணிஜை, அதன் பின்பு பத்திரை. யோகம் இன்று நாள் முழுவதும் அருமையான அமிர்த யோகம். இன்னைக்கு திங்கக்கிழமை அப்படிங்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு பார்வதி பரமேஸ்வரால் வழிபடுறது ரொம்ப விசேஷம். காலையிலே அபிஷேகத்துக்கு பால் கொடுங்கோ, இல்லை தயிர் கொடுங்கோ, இல்லைன்னா ஏதாவது உங்களால் முடிஞ்ச திரவியங்களை கொடுக்கறது ரொம்ப விசேஷம். ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க உங்கள் பேரில். அதே மாதிரி இன்னைக்கு நவகிரகங்களில் உள்ள மாத்திருக்காரகராகிய ஸ்ரீ சந்திர பகவானை வழிபாடு பண்ணுறது மனசில் இருக்கிற குறைகளெல்லாம் நீக்கி ஒரு சந்தோஷம் கிடைக்கிறதுக்கு வழி கிடைக்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷராசியில் குரு மற்றும் சூரியன், மிதுன ராசியில் சந்திரன், கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சனி மற்றும் செவ்வாய், மீனராசியில் ராகு, புதன் மற்றும் சுக்கிரன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைரியம் அதிகமாகும். மனசில் தைரியம் அதிகமாகவே இருக்கும். ஒரு காரியத்தையும் சிறப்பாக செய்து முடிக்கணுங்கிற ஒரு வேகம், உத்வேகம் அதிகமாக இருக்கும். கணவன் மனைவி குடும்பம் இதெல்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னாலும் சில நேரங்களில் சில குழப்பங்களும் இருக்கத்தான் இருக்குது. உத்தியோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் அதிரடியான சில நல்ல திருப்பங்கள் ஏற்படும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு மனோதைரியம் அதிகமாகும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி ஓரளவிற்கு வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் பலிதமாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷம் அதிகரிக்கும் நாள். சந்தோஷம் அதிகரிக்கும் நாள் எப்படின்னா, இன்னைக்கு தனபாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல சந்திர பகவான் ஸ்ட்ராங்காக இருக்கார், அற்புதமா. அதனாலே நீங்கள் எடுக்கிற காரியங்கள் இன்னைக்கு அற்புதமாக இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஒரு மகிழ்ச்சியான செய்தி கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையெல்லாம் இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த உயர்வுகள் இன்னைக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக இருக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் குதூகலமாக காணப்படுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும்.
வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி காத்திருக்கிறது. இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனம் தேவைப்படும் நாள். ஏன்னா இன்னைக்கு ஜென்மராசியில சந்திர பகவான் இருக்கிறதுனால சில நேரங்களில் சில மனக்குழப்பங்கள் இருக்கலாம், வீண் அலைச்சல் இருக்கலாம். அதனாலே நீங்க எடுக்கிற காரியங்கள் சற்று தடை தாமதத்தை சந்திக்கும். குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமையெல்லாம் இன்னைக்கு சிறிய அளவில் பாதிக்கப்படக்கூடும் என்பதால் பேசும் வார்த்தைகளில் நிதானம் அவசியம். உத்தியோகத்தில் வீண் அலைச்சல் இருக்கலாம். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சற்று இழுபறியாகலாம். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் எடுக்கும் கோப்புகளில் சரிவர கையாள்வது உச்சிதம். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகும். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் சற்று இழுபறியாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதூகலமான நாள். அயன சயன போகஸ்தானமாகிய 12ஆம் இடத்துல உங்க ராசிநாதன் அற்புதமா இருக்கார். அதனாலே செலவுகள் ஒருபுறம் இருந்தாலும் அது சந்தோஷமான செலவுகளாக இருக்கும். இல்லத்தில் மங்கள காரியங்கள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் கூடும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும். உத்தியோகத்தில் இடமாற்றம் இனிமையாக இருக்கும். தொழில் வியாபாரத்தை வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் குதூகலமாக காணப்படுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் மகிழ்ச்சிகரமாக அமையும். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்தாலும் செலவுகளும் அணிவகுத்து நின்று டான்ஸ் ஆடும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் சுவாமி. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எண்ணங்கள் பூர்த்தியாகும் நாள். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையில் இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது, சந்தோஷமானது. ஏன்னா லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக இருக்கார். அதனால் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் இன்னைக்கு அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற உயர்வுகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு கணவனின் ஆதரவும் அன்பும் அருமையாக வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். சிலருக்கு இரட்டிப்பாக அமையும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்தி ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் நாள். 10ஆம் இடமாகிய ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் பரபரப்பாக இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்கள் பரபரப்பாக இருப்பீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவி இதெல்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு ஒற்றுமை இருக்குன்னாலும் கொஞ்சம் கவனம் அவசியம். ஏன்னா ஜென்மராசியில் கேது பகவான் 7ஆம் இடத்துல ராகு பகவான். பிரச்சனைக்கு பஞ்சமாவா இருக்கு. ஒரு நாள் போல ஒரு நாளைக்கு இல்லை. ஒரு நாள் சாதாரணமாக இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புயல் அடிக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்குது. சரி, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இன்றைக்கி சாதாரணமாக ஓட்டின்னு போயிடுங்க. உத்தியோகத்தில் இருக்கிற காலத்தில் இன்றைக்கி பொறுப்புகள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் திருப்பமான முக்கிய நிகழ்வுகள் நடக்கலாம். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு உறவினர்களின் வருகையால் பொறுப்புகள் கூடும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி ஓரளவிற்கு வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி
ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத நாள். ஏன்னா பாக்கியஸ்தானமாகி 9ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமா இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களோட முயற்சிகள் அற்புதமா இருக்கும். சந்திராசிரம வேலைக்கு ரொம்ப ஒரு நாள் ஆயிடுச்சு, அதனால இன்னைக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு திருப்பங்கள் எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் கணவன் மனைவி சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள்லாம் விலகும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இன்னல்கள் மனக்குழப்பங்கள் விலகும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் மகிழ்ச்சிகரமாக காணப்படுவீர்கள். வருமானம் வந்து சேரலாம். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் இருந்து வந்த தேக்க நிலை அகலும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுரிமை விருச்சிக ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனம் தேவைப்படும் நாள், பொறுப்போடு செயல்பட வேண்டிய நாள், அமைதியாக இருக்க வேண்டிய நாள். சந்திராஷ்டமம் இன்னைக்கும் இருக்கு. சந்திராஷ்டமம் இருக்குன்னாலே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கத்தான் இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு காட்டிடுவார். அதனால நம்ம கவனமாக இருந்தால் போகிறோம். பேசுகிற வார்த்தையில், எடுக்கிற காரியங்களில் எல்லாத்துலேயுமே நிதானமான போக்கு எடுத்துட்டோம்னா சமாளிச்சிடலாம். குடும்பத்தில் கணவன் மனைவி இதெல்லாம் இன்னைக்கு ஒற்றுமை குறையலாம்ங்கிறதுனால பேசுகிற வார்த்தையில் கவனம் அவசியம். உத்தியோகத்தில் உள்ளவா மேல் அதிகாரிகளை பகச்சிக்க வேண்டாம். தொழில் வியாபாரம் அப்படின்னும் போது சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் எடுக்கும் காரியங்களில் சிரத்தையாக இருக்க வேண்டும். வருமானம் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகி எரிச்சலை ஏற்படுத்தலாம். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் சிறிய அளவில் தடை தாமதங்களை சந்திப்பார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுரிமை தனுசு ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலகலப்பிற்கு குறைவில்லாத நாள், மகிழ்ச்சிகரமான ஒரு நாள். குடும்பத்தில் கணவன் மனைவி இதெல்லாம் இன்னைக்கு ஒற்றுமை ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால சந்தோஷவானில் சிறகடித்து பரப்பீர்கள். குடும்பத்திற்காக சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். சில பேருக்கு வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைப்பதால் குதூகலமாக காணப்படுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியான சம்பவங்கள் அலுவலகத்தில் நடைபெறும். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகை ருண ரோகஸ்தானமாகி சத்ரு சாணத்தில் சந்திர பகவான் அற்புதமாக இருக்கார். எடுக்கிற காரியங்கள் இன்னைக்கு அற்புதமாக இருக்கும். தைரியமாக ஒரு முக்கிய முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க. குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருக்குன்னாலும் கணவன் மனைவி ஒற்றுமை சற்று பாதிக்கப்படலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் ஆற்றலுடன் பயணிப்பார்கள். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் நிதானமான போக்கை கடைபிடிப்பார்கள். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் மாற்று மருத்துவத்தை நாடுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு ஆற்றல் மிளிரும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத்.
எனதருமை கும்பராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மனக்கிலேசம் உண்டாகும் நாள். 5ஆம் இடமாக பஞ்சமஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்கிறனால சில நேரங்களில் சில மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். நிதானமா யோசிச்சிங்கன்னா வெற்றி. குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமையெல்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு அனுகூலமா இருக்கு அப்படின்னாலும் குழந்தைகளின் மூலமாக சில மகிழ்ச்சிகரமான சம்பவம் நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படலாம். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சற்று இழுபறியாகும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் கணவனின் அன்பை பெற்று மகிழ்வார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி ஓரளவிற்கு வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் சில நல்ல தகவல்கள் வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் நாள். குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு சூழல் நிலவும். கணவன் மனைவி ஒற்றுமை ஓரளவிற்கு சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பி இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் சில முக்கியமான திருப்பங்களை நீங்கள் சந்திப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு உற்றார் உறவினர்களின் மூலம் சில முக்கியமான தகவல்களை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனமகிழ்ச்சி ஏற்படும். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். சில பேருக்கு வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய உணவு கட்டுப்பாடு தேவைப்படும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.